மா நடி ராஜ்கிரண் மாதிரி உட்காந்துட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, என்னுடைய டிஃபன் இது காலை உணவு இன்னைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா. அதுக்கு முன்னாடி ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்று திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள்ப்பா. இன்னைக்கு மண்டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே சோம்பேறியாவே இருக்கு, என்னன்னு தெரியல. ஆனா அப்படி இருக்கக்கூடாது, வாரத்தின் முதல் நாள். அதனால என்ன சுறுசுறுப்பா நானே ஆக்கிட்டு இப்ப என் டிஃபன் பாத்தீங்களா, இந்த டிஃபனை சாப்பிட்டவனே இன்னும் சுறுசுறுப்பா ஆயிடுவேன் நானு. அதுக்காக தான் இதை எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா நைட்டு சாதம் இருந்தது, அதை தண்ணி ஊத்தி எடுத்து வச்சிருக்கேன். இது அப்பனா பழைய சாதம். அதுக்கு வந்து நேத்து வச்ச மீன் குழம்பு பாத்தியா, மீன் குழம்பு. அதுக்கப்புறம் மீன் வறுத்தது. இதையே நான் இப்படி கருப்பாக்கி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி சாதத்துக்கு கருவாடு தான் சூப்பரா இருக்கும். அதனால மீனையே நான் கருவாடு ஆக்கிட்டேன்டி கொஞ்சம் தீய வச்சு, ஓகேவா. அதுக்கப்புறம் சிக்கன் 65 எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் வேணாம்னா ஊறுகாய். இதெல்லாம் இந்த பாத்தீங்கன்னா இந்த தண்ணி சாதத்துக்கு நான் இதுதான்ப்பா எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இது கூட வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் எங்க அப்பா எப்படி சாப்பிடுவாரு பாத்தீங்கன்னா, அவர் டெய்லியுமே இந்த மாதிரி தண்ணி ஊத்தின சாதம் தான் சாப்பிடுவாங்க நைட் எடுத்து வச்சு. அதுல கொஞ்சம் தயிர் போட்டுப்பாரு அப்பா. ஆனா அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அவர் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எடுத்துப்பாரு. தேங்காய் பத்தை வச்சு சாப்பிட சொல்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும். மரத்திலேயே எங்க வீட்டுல வளையும் தேங்காய். அதை எடுத்து உரிச்சு அவர் பீஸ் போட்டு வச்சு அதை தான் அவர் சாப்பிடுவாரு. ஏன்னா அவங்க வீட்டுல சின்னதுல வந்து அவங்களுக்கு அதுதான் கொடுத்தாங்களாம். அதனால அவர் எந்த சைடிஸும் எடுத்துக்க மாட்டாரு, தேங்காய் வச்சு சாப்பிடுவாரு. இது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல விவசாயிகள் இது மோஸ்ட்லி இதை தான்ப்பா காலை உணவா எடுத்துட்டு போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்கல்ல, ஸ்ட்ராங்கா. ஆமா, அவங்களுக்கு இப்ப காலையில இதை சாப்பிட்டாங்கன்னு வச்சீங்களா, அவங்களுக்கு மதியம் அந்த வெயில்ல வேலை செய்யற வரைக்கும் பசியே எடுக்காது. அதுக்கப்புறம் மதியம் வந்து அவங்க அந்த கம்பம் கூழ் இந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க, கேழ்வரகு கூழ் இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இதுல அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. இது பெனிஃபிட் நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேன்னுதுப்பா. இது பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுல வந்து என்னது ஐஸ் பிரியாணி சொல்லி விக்கிறாங்க தானே. இதை நம்ம ஊர்லயும் தான் ஐஸ் பிரியாணி. பாருங்க இதோட நிலைமை பாத்தீங்களா எப்படி போய் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அருமை தெரியுது, நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஆனா தெரிஞ்சுக்கங்க, ஹோட்டல்ஸ்ல எல்லாம் விக்கிறாங்க இப்போ ஐஸ் பிரியாணின்னு கேட்டா குடுக்குறாங்க. அப்படியா? ஆனா அது வீட்லயே சாப்பிடலாம். அது வந்து புதுசா பேர் வச்சோன்னே ஹோட்டல்ல போய் ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம இங்க பாருங்களேன், நம்ம வீட்டுல ஆனா ஊர்ல இந்த பழைய சாதம் ஏன் இங்க சென்னையில சாப்பிட மாட்டாங்களா? சென்னையில வந்து இந்த மருந்து போட்ட அரிசினால அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னன்னு தெரியல. ஆனா ஊருங்கள்ல அந்த கைக்குத்தல் அரிசியை போட்டு நைட்டே தண்ணி போட்டு ஊற வச்சோடனே அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த தண்ணி அல்டிமேட், அதை சொல்லவே தேவையில்லை. உப்பு போட்டு சூப்பரா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதை தான் நான் இப்ப சாப்பிட போறேன். என்னுடைய ஸ்டைல்ல பாருங்க நான் எப்படி சாப்பிடுறேன்னு. அதான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பாட்டே இருக்கேன், பழைய சோறு பச்சை மிளகான்னு நான் காணும்னு பாத்துட்டு இருக்கேன். நான் பச்சை மிளகாய் சாப்பிட்டா எனக்கு வயிறு எரியும், சின்ன வெங்காயம் சாப்பிட்டா எனக்கு கோல்டு உடனே பிடிக்கும். அதனால அதெல்லாம் நான் தவிர்த்துட்டு என் ஹெல்த்துக்கு என்னவோ அதை சாப்பிட்றேன். நீங்களும் அவங்க ஹெல்த் முக்கியம் இல்லையா ஃபர்ஸ்ட், ஆனால் ஹெல்த்துக்கு என்னவோ அதை சாப்பிடுங்க. நிறைய சைடிஷ் வச்சுக்கலாம். மோர் மிளகா அல்டிமேட், இன்னும் சூப்பரா இருக்கும். கூழுக்கெல்லாம் தருவாங்க பார்த்தியா ஒரு இது மோர் மிளகா, அது இன்னும் சூப்பர். நான் இப்போ பாருங்க இதை சாப்பிட போறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கை நிறைய சாப்பாடு எடுத்துக்கணுங்க. இந்த தண்ணியெல்லாம் அப்படியே விட்டுடணும். அப்புறம் வந்து ஒரு குழியை போட்டுக்கோங்க. இதில் குழி போட்டு குழம்பு எடுத்து நம்மளுக்கு வாட்டமா வச்சுக்கணும். யானைக்கு அந்த சாப்பாடுல உருட்டி போடுவாங்களே அந்த மாதிரி பண்றேன். ஏச்சி வாயம் சாப்பிட சொல்லி இந்த பொண்ணு இந்த ஆனா இது இப்படிதான் சாப்பிடணும், கரெக்ட். அப்படியே வாய் நிறைய சாப்பிட சொல்லதான் அதோடைய டேஸ்ட்டு. இந்த பக்கம் சாப்பாடு, அந்த பக்கம் மீன் குழம்பு, அப்படியே போக சொல்ல பார்த்தீங்களா. எண்ணெய் தழும்ப மீன் குழம்பு எடுத்து இப்படி ஊற்றிக்கணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மீன் குழம்பு சாப்பாடு, ஓகேவா. சாப்பிட போகிறேன். ஒரு சைடிஷ் டிஃப்ரெண்டாக சாப்பிடுவேன். வாய ஆளு திறக்கணும், அவ்வளோ பெருசு திறக்க முடியுமா நான் தெரியல. அந்த மீன் குழம்போட இந்த சாப்பாடு போக சொல்ல சூப்பரா இருக்கு. சொல்றதுக்கு வார்த்தை இல்லை நம்ம கிட்ட, அந்த அளவுக்கு சுவை. மீன் பார்த்தீங்களா நல்லா வந்து கருவாடு மாதிரி பண்ணிட்டேன் அந்த சுவைக்கு. அது இது ஒரு தடவை வச்சுக்கலாம். இது மேலேயே மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு கிட்ட எடுத்துக்கிறேன் என்னது. சூப்பராக இருக்கு அந்த மீன் சுவை, குழம்பு, சாப்பாடு. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இதெல்லாம். நீங்கள் சாப்பிடு, இந்த மாதிரி சாப்பிடு, சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா இன்னைக்கு என்னுடைய காலை டிஃபன். இது நீங்களாம் காலைல என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஹெல்த்தியாகவும் எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக சாப்பிட்ருக்கேன். ஓகே பாய்.